இந்திரா காந்தி அவர்கள் அரசு ஊழியரை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர்களை பதவி நீக்கம் செய்து அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவித்த நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஏன் டிவிகே விஜய் எதுவும் செய்ய முடியல? எதுவுமே சட்டம் கிடையாதா? குழந்தைகளை தூண்டிவிட்டு ஓட்டு போட சொன்னதெல்லாம் ஒரு குற்றம் இல்லையா? எனக்கு தெரியல, அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சவங்க கூட வந்து சொல்கிறாங்க, என் பேரப்புள்ள என் காலில் விழுந்து கதறான் தம்பி, ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடி விஜய்க்கு போடுங்க விஜய்க்கு போடுங்கன்னு. அவனுக்கெல்லாம் என்ன தெரியும் அரசியலை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லோருமே அந்த வீடியோவை பார்த்துருக்கோம். குழந்தைகளே சாக்லேட் கேட்டு எப்படி அடம் பிடிப்பீங்களோ அது மாதிரி இந்த விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அடம் பிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அது உண்மையிலேயே அப்படியே நடந்திருக்கு. அந்த ஓட்டிங் பேட்டர்னை பார்த்தாலே தெரியும். தபால் ஓட்டு பேட்டனுக்கும் இவிஎம் ஓட்டு பேட்டனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அதே நீங்கள் கேரளா வெஸ்ட் பெங்கால் ஓட்டுலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே மேட்ச் ஆகும். தபால் ஓட்டு மேட்ச் ஆகும், இவிஎம் ஓட்டு மேட்ச் ஆகும். அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு இந்த குழந்தைகள் தான் எல்லோரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடியோக்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், விஜய் வந்து சிஎம்மாக ரொம்ப நாள் நீடிக்கிறது கஷ்டம், அவர் குழந்தைகளை இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிவிகே விஜய் செய்த அந்த அரசியல் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே புதுசு. சோசியல் மீடியாவை கைப்பற்றினது கூட பரவாயில்ல, அதன் மூலமாக பிரச்சாரம் செஞ்சது கூட பரவாயில்ல. மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம்னு சொன்னால், பிஜேபி இந்தியா பூரா பண்ணுறது தான். அதாவது அந்த கட்சியிலேருந்து கொஞ்சம் பேரை தூக்கு, இந்த கட்சியிலேருந்து கொஞ்சம் பேரை தூக்கு, இந்த மாதிரி தான் ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படின்லாம் பேர் வைப்பாங்க. எல்லா கட்சியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பேரை தூக்கி எலெக்ஷனில் நிற்பாங்க, ஜெயிப்பாங்க. அதே பாணியில் விஜய் அடித்தாரு பாருங்க. ஏடிஎம்கேலேருந்து கொஞ்சம் பேரை தூக்குனாரு, பிஜேபியிலேருந்து கொஞ்சம் பேரை தூக்குனாரு, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து கொஞ்சம் பேரை தூக்குனாரு. இந்த மாதிரி அதாவது வேட்புமனு தாக்கலுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி எந்த கட்சியிலேருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தாரு. அந்த பிஜேபி நடத்தின அந்த ஆப்ரேஷன் லோட்டஸ் மாதிரி இது வரைக்கும் இப்படி தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லை. விஜய் வந்து அதை சாதிச்சு காமிச்சிருக்காரு. நல்ல வேளை தமிழ்நாட்டு மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால், நிறைய இடங்களில் கிராமங்களில் மலை மேலே இருக்கிற ஊர்கள் எல்லாம் நெட்வொர்க் சரியாக கிடைக்காதனால, இன்டர்நெட்லாம் சரியாக இல்லாதனால அவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடலை. அடுத்த கட்டமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. அவர் விஜயோட டிவிக்கு அரசா என்ன சொல்றாருன்னு சொன்னால், இது ஒரு பொய்க்கால் குதிரை, என்னைக்கு வேணாலும் உடஞ்சி விழுந்துடும், 5 கட்சிகளோட ஆதரவில் நிற்கிறாரு விஜய், இது ரொம்ப நாள் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டிவிக்கே உருகுலைந்து போய்விடும், அதிமுக அப்படிங்கிற ஆலமரம் எழும்போது டிவிக்கே உருகுலைந்து போய்விடும் சொல்லியிருக்காரு. ஆனால் அதிமுக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க பல நிர்வாகிகள் டிவிக்கில் போய் சேர்ந்துருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜய் வந்து டிவிக்கேவை ஒரு கிராஸ் ரூட் லெவலில் நல்லா பலப்படுத்த பார்க்குறாரு. ஏன்னா அவங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் தான் வந்தாங்க. கட்சியில் வந்து அடிமட்ட தொண்டர் ஒரு கட்டமைப்பு இன்னமும் இல்லவே இல்லை. இந்த மாதிரி பல கட்சியில இருந்தும் நிர்வாகிகளை இழுத்தா கட்டமைப்பை வந்து நல்லா மேம்படுத்திடலாம், சீராக்கிடலாம். டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு நல்ல கட்டமைப்பு கிடைக்கும், கிராமங்கள் வரைக்கும் போக முடியும்னு டிவிகே கட்சிக்காரர்கள் இந்த வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்தியா பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அதிமுகவில் பார்த்தோன்னு சொன்னால், எஸ்பி வேலுமணி தரப்பு, எடப்பாடி பழனிசாமி தரப்புன்னு உடஞ்சி போய் கிடக்குறாங்க. பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி மாற்றினதுனால பல மாவட்ட அதிமுகவின் அலுவலகங்களில் பூட்டு போட்டுட்டாங்க. 2 பேருமே பூட்டு போட்டிருக்காங்க, பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. 2 கோஷ்டிக்கு எப்போ வேணாலும் பெரிய பெரிய சண்டைகள் நடக்கலாம் போல இருக்கு. மண்டை உடைகிறது, கைகளை உடைக்கிறது நிறைய நடக்கும் போல இருக்கு. இதில் வேற அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு சொல்லி எஸ்பி வேலுமணி தரப்பு வந்து மனு கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அவர் தான் நிறைய பேரை நீக்கிட்டு புது மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிருக்காரா, அதனால மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு. அதற்கு எஸ்பி வேலுமணி தரப்பு ஆட்களும் போவாங்க போல இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் விஜயை வந்து தாக்கி பேசினதே கிடையாது. பிரச்சாரத்தின் போதும் வந்து விஜயை வந்து பேசி தாக்குனதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு வந்து இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து முதலமைச்சரானவர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதன்முறையாக விஜயை தாக்கி பேசியிருக்காரு. ஆனால் இந்த தேர்தல் இந்திய அளவில் மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்துருக்கு. அதாவது இனிமேல் அரசியல் வந்து லேண்டில் நடக்காது, இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் சோசியல் மீடியாவில் தான் நடக்கும் அப்படின்னு விஜய் வந்து மாற்றி வச்சிருக்காரு. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே சிஎம் ஆயிட முடியுமா மக்களை சந்திக்காமல், இது மக்களோட எழுச்சி அலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் சொன்னது தான், இது என்ன இளவு புரட்சினே தெரியல, இதை வந்து புரட்சிங்கிறாங்க. 118 கூட வாங்க முடியல, 108 தான் வாங்கியிருக்காங்க. ஒரு தனி மெஜாரிட்டி வந்திருந்தால் கூட புரட்சின்னு சொல்லலாம். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி வந்தப்போ பார்த்தீங்கன்னா 70 எம்எல்ஏல 67 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க. அது புரட்சி. இதை வந்து புரட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அப்படியே இன்ஸ்டாகிராமில் சொல்லி அதையெல்லாம் பெண்கள் நம்பி, இளம்பெண்கள் நம்பி கடைசி அஸ்திரமாக குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் ஜெயிச்சாருங்கிறது உண்மை.
விஜய் இப்படி ஆரம்பித்து வச்சிருக்காரு. நம்முடைய பயம் என்னன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் எங்கே போய் முடியும்? வேற கட்சிகள், மற்ற கட்சிகளும் இதையெல்லாம் ஆரம்பிச்சா எப்படி தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சாலே பயமா இருக்கு. ஏன்னு சொன்னால் சோசியல் மீடியான்னு வந்துட்டாலே நிறைய பொய் செய்திகள் தான். ஒருத்தர் பொய் செய்தி போட்டால் இல்லை இல்லை அது பொய் செய்தி, இது உண்மைன்னு இவங்க பதில் போடுவாங்க. இவங்க பொய் செய்தி போட்டால் இல்லை இல்லை அது பொய், இதான் உண்மைன்னு இவங்க போடுவாங்க. இப்படியே சோசியல் மீடியா ரொம்ப வலிய போகுது. இப்பயே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரி சேனல் இருக்குது. அந்தந்த கட்சி சார்பாக ஹிஸ்ட்ரி பேசுவாங்க. வரலாற்றை எந்த அளவுக்கு மாற்றி எழுத முடியுமா எழுதுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் நம்பிக்கிட்டு அதெல்லாம் உண்மையான ஹிஸ்ட்ரின்னு நினச்சிக்குவாங்க. இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து விஜயை இன்ஸ்டாகிராம் சிஎம் அப்படின்னு விமர்சிச்சுக்கிறது ஒரு ஆரம்பம். இதுதான் ஆரம்பம். எல்லா கட்சியும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் அனைத்து கட்சிகளும் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி பயங்கரமாக பிரச்சாரம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயோட இந்த டிவிகே அரசு 4 அல்லது 6 மாதம் தான் நீடிக்கும், அதை தாண்டி போக வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது கூட அதிமுக வந்து ஆதரவு கொடுத்துச்சுன்னா நாங்கள் நீடிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறத எம்எல்ஏ கூட்டத்தில் கூட்டி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அதிமுக வந்து டிவிகேக்கு ஆதரவு கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் அங்கே எடப்பாடி தான் அதற்கு இடைஞ்சலாக இருக்கார். எடப்பாடியை எப்படியாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணி டிவிகேக்கு ஆதரவு கொடுக்க வச்சு நாம் எல்லோரும் அமைச்சராகிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியின் எதிர்தரப்பு செயல்படுறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, நாம் முதலமைச்சராக இருக்கணும், அவங்க துணை முதலமைச்சராக இருக்கணும், அமைச்சர்கள் போஸ்டிங்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பார் போல இருக்குது. இதனால் அதிமுகவில் உச்சகட்ட மோதல் வெடிச்சிருக்கு. வெறும் 47 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு நாம் இப்படி கேட்குறதெல்லாம் நியாயம் இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க போல இருக்குது. அதெல்லாம் நியாயம்தான். நாம் வந்து ரொம்ப காலம் ஆண்டிருக்கோம், நமக்கு அனுபவம் இருக்குது, அவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் போல இருக்குது. என்னுடைய கணிப்பு என்னன்னு சொன்னால், அந்த 2 ஃபேக்ஷனும் ஒன்றாகி டிவிகே விஜய்க்கு ஆதரவு கொடுத்து எப்படியும் 5 வருஷம் ஓட்டிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அல்லது டிவிகே கட்சியை உடைச்சி அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பண்ணி ஆட்சி புரிய முடியுமா அப்படின்னு மற்ற கட்சிகள் நினைக்கலாம். ஆனால் திமுக இந்த விஷயத்தில் மக்கள் வந்து எங்களை எதிர்கட்சியாக இருக்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் எதிர்கட்சியாக தான் தொடருவோம். டிவிகே அரசுக்கு எங்களெல்லாம் எந்த தொல்லையும் வராதுன்னு மே 6ஆம் தேதியே சொல்லிட்டாங்க. சொன்னது போல் நடந்தாங்க. டிவிகே விஜய்க்கு தாங்கள் கூட்டணியிலிருந்தே ஆட்களை அனுப்பி ஆதரவு கொடுக்க வைத்து சட்டசபையில் வெளிநடப்பு செய்து அவருக்கு மெஜாரிட்டியில் அரசை காப்பாற்றிக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. அதனால் விஜய்க்கு இன்னும் 6 மாதம் எந்த ஒரு தொல்லையும் கிடையாது. 6 மாதம் கழித்து ஏதாவது பிரச்சனை வந்தால் மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும், அதில் அவர் வெற்றி பெற வேண்டும். ஆனால் டிவிகே விஜய் அரசியலுக்கு புதியவர் என்பதால் அவர் கட்சி எம்எல்ஏக்களையே அவரால் எவ்வளோ காலம் கைக்குள்ளே வச்சுக்க முடியும், கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் அப்படின்னு தெரியல. போக போக தான் தெரியும். தமிழ்நாடு அரசியல் தினமும் மிகப்பெரிய திருப்பங்களுடன் திடுக் திருப்பங்களுடன் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.